ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு ஊரினுடைய இதயமாக முஸ்லிம்கள் கருதக்கூடிய ஒரு மத்தியஸ்தனமாக ஒரு கல்விக்கூடமாக பல்வேறுபட்ட கடமைகளையும் சிறப்புகளையும் ஒன்றிணைத்து அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக பள்ளிவாசல் என்கிற ஒன்று காணப்படும். எனவே அந்த பள்ளிவாசல் தான் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கும் ஒரு பிரதேசத்தினுடைய ஆளுமைக்கும் ஒரு பிரதேசத்தினுடைய கல்வி வட்டங்களுக்கும் இன்னும் பல்வேறுபட்ட அம்சங்களுக்குமான ஒரு மூலவேராக அதை அந்த பிரதேசத்தினுடைய இதயமாக ஒவ்வொரு முஸ்லீமும் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு அங்கே குபா என்கிற இடத்திலே தங்கிய போது அங்கே ஒரு பள்ளிவாசலை தன்னுடைய கரத்தினால் முதலாக கட்டுகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்றவுடன் மதீனாவிலே 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காணியை நபிகளார் விலை கொடுத்து வாங்கி மஸ்ஜிதுன் நபவியை அமைக்கிறார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதேசத்திலே முதற்கட்ட வேலையாக பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார்கள் என்றால் அந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு மாளிகையாக வழிநடாத்தக்கூடிய ஒரு செயலகமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்பகட்ட செயற்பாடுகளின் ஊடாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த பள்ளிவாசல்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டன. சரியான முறையில் அந்த பள்ளிவாசலுடைய கடமைகள் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. எனவே அந்த சமுதாயம் அபிவிருத்தி அடைந்த ஒரு சமுதாயமாக, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக, பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்றி அமைத்தது என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் காணப்பட்ட அந்த பள்ளிவாசல் ஒரு செயலகமாக, ஒரு ஜனாதிபதி செயலகமாக தொழில்பட்டதன் விளைவுதான் அது. அல்லாஹ்வின் தூதர் அதை ஒரு ஸ்தலமாக, அதை ஒரு செயலகமாக அமைத்ததன் காரணமாகத்தான் தனி மனிதனாக நின்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்த போது பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபிகளார் மதீனாவுக்கு சென்று தன்னுடைய அந்த பள்ளிவாசலின் ஊடாக பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இலட்சக்கணக்கான நபித்தோழர்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். பயிற்றப்பட்ட நபித்தோழர்கள், பண்பாடுகளால் வார்க்கப்பட்ட நபித்தோழர்கள், பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் ஈமானிய வேட்கையோடும் ஈமானிய உறுதியோடும் அங்கே அந்த மக்கள் நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய தாவாக்களம், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பிரச்சாரங்கள் பள்ளிவாசல்களை மையமாக வைத்து அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இதனால் தான் நபிகளார் பள்ளிவாசலோடு தன்னுடைய வீட்டை அமைத்து கொண்டு ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவராக அந்த மக்களுக்கு வழிநடாத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்.